யூசுஃபியான்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு நமக்கு வந்திருக்கோம். அப்படியா? அப்படி இல்லையா? யூசுஃபியா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். மகள் வந்தாள் நாளையோட செமஸ்டர் எக்ஸாம் முடியுது. முடிஞ்ச கையோட போட்டி கட்டுறோம் ஊருக்கு போகிறது. ஊருக்கு போறேன்னு சொன்னாலே ஒரு தனி சந்தோஷம். 21 வருஷத்துக்கு சொந்த ஊரை விட்டு திரும்பி எந்த ஒரு ஊர்லையும் போய் இருந்ததில்லை. ட்ரிப் கூட 2 நாள் 3 நாள் போனதில்லை. சொந்தமா இருக்கிற கட்டில தவிர வேற எந்த கட்டிலையும் படுத்ததில்லை. ஹாஸ்டல் அனுபவம் வித்தியாசமான மனுஷனா நம்மளை மாத்துது. உறுப்பு கழுவ தெரியா, ஷர்ட் அயன் பண்ண தெரியா, யூடியூப்ல பார்த்தா அயன் பண்ண பழகம். எங்க ஹாஸ்டல் வந்ததுக்கு பிறகு இப்பவும் சரியான மாச்சல்ல, ஷர்ட் போடுறதில்ல, டிஷர்ட் தான் போட்டு போறோம். அயன் பண்ண தேவை தானே. டிஷர்ட் போட்டா ஷர்ட் போட்டா அயன் பண்ணிட்டு கிடக்கணும் நம்ம. அதால இப்போ ஆச்சு கிழமையில 1 நாள் 2 நாள் தான் ஷர்ட். இன்னொரு ஷர்ட்டை வந்து அயன் பண்ணி போட்டு கொழுகி வச்சு கிடக்கு. எப்பவும் அயன் பண்ணிட்டு கிடக்கலான்னு சொல்லி. நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம். மொத்தம் எங்களுக்கு 8 சப்ஜெக்ட். எப்படி நாள் போனிக்குன்னு நீங்கள நாளைக்கு எக்ஸாம்ல ப்ரெஷரை விட ஊருக்கு போகிறவங்க சந்தோஷம் தான் கூடுதலா இருக்கு. அந்த சொந்த ஊர்ல அந்த காத்து, அந்த வாசம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் எல்லாருக்குமே இருக்கு. ஹாஸ்டலர்ஸ் சொந்த ஊரை விட்டு வந்து வேற இடத்துல இருந்து படிக்கிறவங்க, வேற இடத்த வேலை செய்யறவங்க, அவங்களுக்கு அந்த ஃபெஸ்டிவல் டைம், லீவு கிடைக்கிற டைம், சொந்த ஊருக்கு திரும்பி போய் அந்த கிடைக்கிற அந்த அனுபவம், அந்த சந்தோஷம் இருக்கு. அது வந்து வார்த்தைகளால சொல்ல இயலாது. 10 நாள் லீவு, எப்படா ஊருக்கு போகணும்னு இருக்கி. ஆனா போன 10 நாள் எப்படி போகுதுன்னு சொல்லி வந்தாங்க. ரைட்டு, பெக் பண்ணியாச்சு. ரொம்ப முக்கியமான சாமான் அம்ப்ரெல்லா. கண்டி மலையும் கேம்பஸ் காதலும் ஒன்று சொல்லுவாங்க. எப்போ வரும் எப்போ போகும்னே தெரியாது. அதால கண்டியில வந்து நம்ம எப்போ ட்ராவல் பண்றதா இருந்தாலும் ஒரு அம்ப்ரெல்லா ஒன்று சேஃப்டிக்கு நம்ம வச்சுக்கலாம். மழையிலும் வெயிலுக்கு சரி பிடிக்கிறதுக்கு தேவைப்படும். நம்ம வெயிலுக்கு பிடிக்கிறதில்ல, தப்பி தவறி மழை வந்துடலாம். அதால சேஃப்டி எடுத்துக்கலாம். காலையில் குளிக்கலை. ரீசன் இன்னைக்கு ஒரு ரீசன், நீங்கள் சரியான கூல் காலையில் குளிச்சா வந்து இருக்கலாம் இருக்கீங்க, அது ஒரு ரீசன். ஆனால் மெயின் ரீசன் அது இல்லை. இன்னைக்கு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து குளிச்சுட்டு போகிறத அவாய்ட் பண்ணால் நல்லா. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சோம்னு சொன்னால் நம்மளோட உடம்பு வந்து அந்த தண்ணி பட்டோன்னே ஒரு சோர்வுலேயே ஃபீல் பண்ணும். கொஞ்சம் டயர்ட் ஆகின மாதிரி ஒரு ஃபீல் தான். நம்ம வேலை செஞ்சு களைச்சிட்டு வந்து குளிச்சோம்னு சொன்னால் உடம்பு கொஞ்சம் அப்படியே ராகத்தா இருக்கு, நல்ல நித்திரக்கும். அதுக்கு காரணம் வந்து நம்மளோட மைண்டும் பாடியும் வந்து ரிலாக்ஸ் ஆகும் நம்ம குளிச்சோம்னு சொன்னால். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சோம்னு சொன்னால் நம்மளோட அந்த மைண்ட சூடு, அந்த மைண்ட ஆக்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் குறையும். உடம்பு கொஞ்சம் சவுத்து போகிறதால நம்மளோட மைண்டு வந்து கொஞ்சம் சவுத்து போகும். அப்போ அந்த டைமில் எக்ஸாமுக்கு போகிற டைமுக்கு முன்னாடி நம்ம குளிக்கிறத தவிர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் உடம்புலையும் ஒரு சூடு நடுங்கி அந்த ஃபோக்கஸ்னஸ் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாம் எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த ரீசனுக்காகத்தான் நான் குளிக்கலை, மற்றபடி வேற எந்த ரீசனும் இல்லை.
ரைட், ரெடி ஆகியாச்சு. போனால் எக்ஸாம் எழுதுனா பஸ் ஏறினா போகிறது, அவ்வளோதான். So today is our last exam. We are going to face that. This is my best friend and my roommate Anuj. Hi. Logic master. Today his subject. ஸோ காய்ஸ், இதுதான் இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களோட லாஸ்ட் எக்ஸாம் செய்ய போகிற எக்ஸாம் ஹால். இது வந்து என்கேபி பில்டிங்கில் 6th ஃப்ளோரில் இருக்கு. செமஸ்டர் எக்ஸாம் இன்றையோட முடிஞ்சு 10 நாள் வெக்கேஷன். இன்றைக்கி நம்ம ஊருக்கு போகிறதால சின்ன ஒரு செலவொன்று நம்மளுக்கு ஏற்படும். இங்கேருந்து நம்மளோட ஊருக்கு போகிறது டிக்கெட் எடுக்கிறதுக்கும், அதோட இன்றைக்கி லஞ்சும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வீட்டை எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லி ஒரு ஐடியா. அதுக்கு ஒரு 1500 வந்து இருந்தால் நம்மளுக்கு இனஃப். ரைட், சல்லியை எடுத்தாச்சு. இனி நம்ம பஸ்ஸுக்கு போய் நிற்க வேண்டியது. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மகாகந்தன்னு சொல்லி ஒரு பஸ் ஒன்று வரும். அந்த பஸ்ஸை இங்கேருந்து எடுத்தோன்னு சொன்னால் ஒரு 1/2 hour ஓட்டம் இங்கேருந்து டவுனுக்கு மாறி டவுன்லேருந்து கேண்டி டு ட்ரிங்கோ டிரெக்ட் பஸ் இருக்கு. ஒரு 10 minutes நாங்கள் இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலி இந்த பஸ் வந்துட்டு பஸ் வரதை பார்த்தா நிறைய கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீட் உள்ளுக்கே இருக்காது போல இருக்கு. பார்ப்போம். सीटे ना भाई. ஒரு வழியாக ஒரு 1/2 hour ஓட்டத்துக்கு போகிற வந்து டவுனில் வந்து இறங்கிட்டோம். இப்போ வந்து லஞ்ச் எடுக்கிறதுக்கு சொல்லி நானும் ஃப்ரெண்டு வந்து போயிட்டுருக்கோம். லஞ்ச் எடுத்துகிட்டு அப்படியே பஸ் எடுக்கலாம்னு சொல்லி ஐடியா. யூசுஃபியா ஈட்டிங் ஹவுஸ், இங்கே தான் இன்றைக்கி நாங்கள் லஞ்ச் எடுக்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேண்டியில் வந்து யட்டினுவர மாவட்டத்தில் இருக்குது. இது யூசுஃபியான்னு போட் அடிச்சிருப்பாங்க. 1st ஃப்ளோர்லேயும் 2nd ஃப்ளோர்லேயும் இந்த கடை இருக்குது. யூசுஃபியான்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு நமக்கு வந்திருக்கோம். அப்படியா? அப்படி இல்லையா? யூசுஃபியா கேண்டி டவுனில் இருந்து பஸ் இறங்கி ஒரு 5 minutes வாக் பண்ணிங்கன்னா ஒரு 50 meters டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த கடை இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்னோட லஞ்ச் எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்ம இப்போ சாப்பிட வந்த டைம் வந்து நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. இப்போ நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க. கெப்பன் ஸ்பெக்ஸ். ரைட், தேங்க்யூ. வாரம் யூசுஃபியாவுக்கு சாப்பிட வந்ததால் நம்மளுக்கு ஒரு புது சப்ஸ்கிரைபர் கிடச்சிருங்க. சேனல் பார்க்குற நீங்களும் இது வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்களான்னு தெரியா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ग्रेप्स की है एप्पल मैं एक कैसे बना है नहीं एक एक देखा ओ hey இப்போ நம்ம அண்டர் கிரவுண்ட் ரோட் சைட்டால் வந்து மெயின் ரோட்டை க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே 2 சைட்லேயும் வந்து நிறைய சாமான், நிறைய கடைகள் இருக்குது. நம்ம வந்து பயணம் செஞ்சிட்ருக்கிற டைமில், அவசரமாக போகிற டைமில் நம்மளுக்கு தேவையான சாமானை போகிற வழியிலே வந்து வாங்கிக்கலாம்.
கண்டியில் நம்மளோட பயணத்தை நிறைவு செய்கிற முகமாக நம்ம வந்து இப்போது கண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. Excuse me. ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறியாச்சு. 12:30 சரியாக நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். 4 ஹவர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ரீச் பண்ணிவிட்டு சொன்னேன்.